தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோக இணைப்பில் இணைந்துள்ள அன்பு உள்ளங்கள், மெய் அன்பர்கள், அருட்தொண்டர்கள் அனைவருக்கும் இனிதான மாலை வணக்கங்கள். ஆரோக்கிய கருத்தரங்கு. ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சுக்குமமாக நம்மோடு இணைந்து இந்த கருத்தரங்கினை சிறப்பாக நடத்தி அருள்வார்களாக. எல்லாம் வல்ல இறைநிலைக்கும் குருமகான்களுக்கும் வணக்கங்கள். ஆரோக்கியம் என்பது என்னங்க? அது எங்க இருக்கு? எங்காவது இங்கே விற்கப்படும் என்று போர்டு போட்டிருக்கிறார்களா? அத முதல் ஆளா கோடி ரூபாய் கொடுத்தாவது நான் வாங்கிக் கொள்வேன். அப்படித்தானே எல்லோரும் நினைக்கிறோம். ஆரோக்கியம் இங்கே விற்கப்படுகிறது என்று எந்த மருத்துவமனையிலாவது எழுதி போட்டிருக்கிறார்களா? இல்லையே. ஏன்? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே என்ற பாடல் படி, அட அது உன்கிட்ட தாம்பா இருக்கு, அதை சொல்லத்தான் நாங்க வந்திருக்கிறோம். நீங்கள் ஏதோ பின்னாடி பேசுவது தெரியுது. இவங்களுக்கு வேற வேலையே இல்லப்பா, எப்ப பார்த்தாலும் எதையாவது சொல்லிட்டே இருக்காங்க. ஆரோக்கியமாயிரு, ஆனந்தமாயிரு, அதை சொல்லத்தாங்க வந்திருக்கோம். ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ எண்ணம் சொல் செயலால் துன்பம் தராத செயலையே புண்ணியம் என்கிறார். உங்களுடைய நண்பர் தொலைபேசியில் கேட்கிறார், தோழர் அல்லது தோழி என்று வைத்துக் கொள்ளலாம், என்னடா எப்படி இருக்க? அதை ஏன் கேக்குற? ஏதோ வண்டி ஓடுது, உடம்பு சரியில்லை, மனசு சரியில்லை, உட்கார்ந்தா நிக்க முடியல, நின்னா உட்கார முடியல, மூட்டு வலி, கால் வலி, இடுப்பு வலி, வந்ததும் சரியில்லை, வாய்ச்சதும் சரியில்லை. அப்படித்தானே சொல்றோம். நான் சரியில்லைன்னு யாராவது சொல்றோமா? வருமுன் காப்போம் என்ற சங்கல்பம் எடுத்து செயலாற்றுவோம். நம்முடைய குருமகான் தன்னுடைய 40 ஆண்டுகால ஆராய்ச்சிக்கு பின் அனைவருக்கும், அதாவது 8 வயது முதல் 80 வயது வரை உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் அவரவர் உடல் திறனுக்கேற்ப, உடல் வாகுக்கு ஏற்ப எளிய முறை உடற்பயிற்சிகளையும் தியான பயிற்சிகளையும் உயிருக்கான காயக்கல்ப பயிற்சியையும் கொடுத்துள்ளார். பல்வேறு மகான்களும் சித்தர்களும் ஞானிகளும் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்கங்க. ஆனாலும் நாம இந்த காதுல வாங்கி அந்த காதுல தான் விட்டுட்டு எடுத்துக்கிட்டாலும் ஆஸ்பத்திரி, கை நிறைய சாப்பாடு மாதிரி மாத்திரை சாப்பிட்டு அப்படித்தான் வாழறோம். ஏதோ பேருக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுவரை நாம் செய்த தவறு என்ன, இனிமேல் என்ன செய்ய வேண்டும், அது கொஞ்சம் யோசிப்போம். 2 ஒழுக்க பண்பாட்டின்படி முதல் ஒழுக்கத்தில் முதலில் நமக்கு நாமே துன்பம் தராமல் நம் உடம்பை பாதுகாக்கும் முறை நாம செய்யணும். நாம் என்ன செய்யணும்? வருமுன் காப்போம். எல்லோரும் தனித்தனியாகத்தான் பிறந்தோம், தனித்தனியாகத்தான் போக போறோம். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. வயதான காலத்தில் எல்லோருக்கும் எது பர்மனன்ட் தெரியுமா? நோயும் பாயும் தான். இங்க 60,000 70,000 அப்படின்னு கொடுத்து வாங்கின 2 வீலர், பல லட்சங்கள்ல வாங்குற காரு, அதெல்லாம் நம்ம எவ்வளவு பக்காவா மெயின்டைன் பண்றோம். ஒரு தூசி பட்டா கூட எடு துணி எடு அப்படின்னு துடைக்காம விடுறது இல்ல. ஆனா பல கோடிகளுக்கு ஈடான இந்த அற்புத உடல் என்னும் தொழிற்சாலை, பல்வேறு தானியங்கி மண்டலங்கள் என்னும் தொழிலாளர்களால் இறை சக்தி தெய்வம் நமக்கு சூக்குமமாக உள்ளே நிறைத்து வைத்துள்ளது. போங்கடா நீங்க, நான் உங்களை நம்ப மாட்டேன். நானே ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டேன், ஜஸ்ட் மெயின்டெனன்ஸ் மட்டும் பண்ணுங்க, அது மட்டும்தான் உங்க பொறுப்பு அப்படின்னு சொன்ன இறைநிலைக்கு நாம யாராவது அந்த வேலையை ஒழுங்கா செய்யறோமா? இந்த உடல் எனும் எந்திரம் பல்வேறு உறுப்புகளை கொண்டது. அதன் இயக்கங்களையும் பலன்களையும் இப்பொழுது தமிழ் ஆனந்த யோகத்திலே அக்குவேறு ஆணிவேராக பிரித்து சிந்தனை துளிகள் எனும் நிகழ்வில் நன்மணி ஐயா அவர்கள் அருளி கொண்டுள்ளார்கள். இந்த உடம்பு சும்மா வந்தது தானே, அப்படித்தானே எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். தப்புங்க. பல கோடி உயிரணுக்களில் போட்டி போட்டு ஒரே ஒரு உயிரணு கருமுட்டையை துளைத்து பல்கி பெருகி இப்படி மனிதனாக வந்து
உண்டு உண்டு 70 கிலோ 80 கிலோ அப்படி பெருத்து இருக்கும். சுவர் இருந்தால் தானே சித்திரம். நலம் நலமறிய ஆவல் உன்னலம் நலமறிய ஆவல். இப்படி பாடணும்னு ஆசையா இருக்கா? ஆரோக்கியம் எங்கே என்று எதையோ தேடி ஓடி ஓடி ஓடினோமே, என்ன கிடைத்தது? 15 வயசுல இருந்து 60 70 கடந்து வந்து நிக்கிறோங்க. பணத்தையும் பொருளையும் தேடி ஓடினோமே, என்ன கிடைத்தது என்று திரும்பி பார்த்தால் ஒன்றுமே இல்லை. யாருக்கோ உழைச்சோம், சம்பாதித்து போட்டோம், நன்றி கெட்டவர்கள். இந்த பாட்டுத்தான் பாடுவோம். மனதில் வெறும் வெறுமைதான். திரும்பி பழைய காலம் வந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு தானே நினைக்கிறோம் எல்லாருமே. ஏங்க எதுலுமே நிறைவு இல்லை, ஏன் ஓடி வந்தோன்ற தெரியாது. அவர்கள் மகிழ்ச்சி ஆரோக்கியத்தை தொலைத்து நின்றதுதான் மிச்சம். இதுக்கு நாம ஏதாவது செய்யணுமே. அப்படியா? அது என்னால முடியாது, என்னால முடியவே முடியாது அப்படித்தானே சொல்றீங்க? ஐயா, நான் தாங்க செய்யணும், நாமத்தான் செய்யணும். அதுதாங்க கஷ்டம், வேற யாராவது செஞ்சுட்டு போகட்டுமே, இப்படித்தானே ஒவ்வொருவரும் நினைக்கிறோம். அம்மா, உங்களுக்கு வேலை இல்லை, ஆனா எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, நிக்க முடியாம ஓடிட்டு இருக்கோம், அப்படித்தானே சொல்றீங்க? ஆமாங்க, ஓடி ஓடி ரொம்ப சீக்கிரம் மூளையில உட்கார்ந்து பின்னால படுத்து விடுவோம். வருமுன் காப்போம், அதைத்தான் சொல்கிறோம். சொல்லுதல் யார்க்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். 2000 வருஷத்துக்கு முன்னையே திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டாருங்க. மகரிஷி அவர்கள் அருளிய யோக பயிற்சி ஓரளவுக்கு பயின்று கொஞ்சம் கொஞ்சமா, ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி ஓரளவுக்கு தீவிரமா பயிற்சி பயின்று ஆரோக்கியத்தை அடைந்திருக்கிறோம் என்பதற்காகவே இந்த கருத்தரங்கு. பிறந்து விட்டோம், வாழ வேண்டும், சிறப்பாக வாழ வேண்டும். இறைவனிடம் வேண்டி பெற்ற இந்த உடல் எனும் சூப்பர் கம்ப்யூட்டர், அதை போற்றி பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த உடல் எனும் எந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகள் என்னென்ன, அவற்றின் செயல் என்ன, அதனால் நாம் அடையும் பலன் என்ன என்பதை தெளிவாக விளக்குவதற்காகவும், அவற்றை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்று இயற்கை உணவு முறை பற்றி, பயிற்சி முறை பற்றியும், உள் உறுப்புகளின் செயல்முறை என்று ஒவ்வொரு உறுப்புகளை பற்றியும் எடுத்துரைக்க தமிழ் ஆனந்த யோக ஆசிரியர்கள் இணைந்துள்ளோம். இன்னும் ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை என்று இந்த இது தொடர் வகுப்பாக வரும். உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால், அதாவது நீங்கள் இதை தொடர்ந்து செயல்படுத்தி நீங்கள் அதுக்கு எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்தா மட்டுமே இது தொடர்ந்து வகுப்பாக வரும். இல்லை என்றால் நீங்க அதாவது கெட்டுப்போங்க, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, ஓகே பை பை டாட்டா சொல்லிட்டு நாங்களும் எங்க வேலையை பார்க்க போயிடுவோம். ஓகேங்களா? உடல் உறுப்புகளின் பிசியாலஜி, அதாவது உடலியல் பற்றிய தெளிவான விளக்கத்தை வழங்குவதற்காக நம்மோடு அனிதா சசிகுமார் அவர்கள் இணைந்துள்ளார்கள். அவர்கள் சிறந்த இல்லத்தரசி, பன்முகம் கொண்டவர், யோகா பயிற்சியுட்பவர், தற்போது அக்குபஞ்சர் மருத்துவம் படித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்து இயற்கை முறை உணவு, அதை பற்றிய தெளிவான விளக்க உங்களுக்கு ஷர்மிளா அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களும் சிறந்த இல்லத்தரசி. இயற்கை உணவு எப்படி தயார் செய்வது என்பது பற்றி பல்வேறு விளக்கங்களை பல பேருக்கு கொடுத்துள்ளார்கள். அவர்களும் நம்மோடு இணைந்துள்ளார்கள். அதாவது பெட்ரோலோ டீசலோ போட்டாதான் 2 வீலரோ காரோ மக்கார் பண்ணாம புறப்பட்ட இடத்துல இருந்து போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேரும். அதே போல நம்முடைய உடம்பு மக்கார் பண்ணாம ஒழுங்கா இயங்கணும்னா நீங்க தினமும் உயிர் உள்ள வரை உடற்பயிற்சியும் காய பயிற்சியும் செய்யணுங்க. நம்ம உடம்ப நாம தான் பார்க்கணும். அம்மாவோ அப்பாவோ கணவனோ மனைவியோ மகனோ மகளோ யாரும் பார்க்க மாட்டாங்க. ஒரு 3 நாளைக்கு வேணா பார்ப்பாங்க, அல்லது 3 வாரத்துக்கு பார்ப்பாங்க. அதுக்கு மேல போனா இதுக்கு வேற வேலையே இல்லை, இது எப்பத்தான் போய் சேருமோ என்று சொல்லுவாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே கடைசி மூச்சு உள்ளவரை என்னுடைய வேலையை நானே செய்து கொண்டு ஆரோக்கியமாக வாழ்வேன் என்ற திடமான சங்கல்பத்துடன் நீங்கள் எங்களோடு பயணித்து இந்த ஆரோக்கிய பயிற்சியை அடைவீர்களாக. கண்களால் அன்பு செய்யலாம், கண்களில் கருணை காட்டலாம்,
கண்களில் காதலை பகிரலாம், கண்களில் கோபத்தை காட்டலாம், கண்களில் பரிவை காட்டலாம், கண்களால் இயற்கையை ரசிக்கலாம், அதன் மூலம் ஆரோக்கியமாய் வாழலாம். அதுதான் கண்களின் அற்புதம். கண்ணே கனிமணியே, கனியே முத்தே மணியே அருகே வா. தெனடா கண்ணே கண்ணன்னு சொல்றீங்களா, பாக்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு முதல் உறுப்பா நாங்க கண்ணை பற்றித்தான் பார்க்க போகிறோம், உங்களுக்கு தெளிவாக விளக்கப் போகிறோம். அன்பர்களே வாரீர், கண்கள் மூடி தியானித்து அமைதியான ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம். கண்களின் பிசியாலஜி பத்தி அனிதா சசிகுமார் அவர்களை எடுத்துரைக்க அன்போடு அழைக்கிறோம். தமிழ் ஆனந்த யோக அருள் தொண்டர்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன். நீங்க துவங்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம ஆரோக்கியத்தை பத்தி பேச போறோம். அதுல நம்ம அனைவருடைய பயணம் ஆரோக்கியத்தை நோக்கிதான் இருக்கிறது. நமக்கு புரியும், நமக்கு தெளிவாக புரியும். விழிப்புணர்வு நம்மளுக்கு வரணும்னா முதல்ல நம்மளோட உடல் உறுப்புகள்லாம் எப்படி வேலை செய்யுதுன்றத பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு நம்ம முதல் முக்கியமான உறுப்பாக நான் நினைக்கிறது கண் தான். கண் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கண்கள் தான் மனித உடலில் மிக முக்கியமான உறுப்பாக இருக்கும். இயற்கை அழகை ரசிக்க உதவும் உறுப்பு. மிகவும் அற்புதமான இயற்கையின் படைப்பில் அற்புதமான பல ஆச்சரிய கொண்ட உறுப்பு கண். நிமிஷம் ஒரு செகண்ட் மூடினா கூட உலகமே நம்ம கண்கள் ஒரு கேமராவோட ஒப்பிடலாம். ஏன்னா கேமராவையா தான் நம்ம ஒரு போட்டோ எடுக்கணும் நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி கண்கள்லயும் லென்ஸ் இருக்கு, அதே மாதிரி கேமராலையும் லென்ஸ் இருக்கு. அதனால நம்ம கண்ணை ஒரு கேமரா மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த கண்ணுல இருக்கிற பார்ட் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, எல்லாருக்கும் தெரியுதுங்களா? இதுதான் மிக முக்கியமான உறுப்புகள். இந்த உறுப்புகள் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கண் ஒரு ஸ்பெரிக்கலா பந்து போல வடிவத்துல இருக்கு. அது கண்ணுக்கு உள்ள இருக்கிற ஒரு ஃப்ளூயிட் அதை டைட்டா வச்சுட்டு அந்த ஷேப் வடிவம் மாறாம அதை பாதுகாத்திருக்கு. அதன் உள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம 25% தான் நம்ம அந்த ஃபுல் ஐபால்ல ஒரு 25% தான் நமக்கு கண்ணுல தெரியுது. வெளியில இருந்து ஒருத்தரை பாக்குறோம்னா நம்ம கண்ணுடைய 25% நமக்கு தெரியுது. அந்த மீதம் இருக்கிற 75% நம்மளுடைய மண்டை ஓட்டுக்குள்ள பாதுகாப்பா இருக்கு. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான உறுப்பு. அது பாதுகாப்பா இருக்குன்றதுக்காக இயற்கை அப்படி வடிவமைச்சிருக்காங்க. கண்கள்ல மீதி உள்ள போர்ஷன் நம்மளுக்கு தெரியாது. நம்மளுடைய மண்டையுள்ள அது பாதுகாப்பா இருக்கும். நம்ம அதை ஐபால்னு சொல்லுவாங்க. அந்த ஐபால் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம பிறந்தது முதல் நம்ம பிறக்கும் போதே முழுமையா வளர்ச்சி அடைஞ்சது ஒரு உறுப்பு எதுன்னா வெறும் அந்த ஐபால் மட்டும்தான். அது நமக்கு பிறந்தும் போது என்ன சைஸ்ல இருக்கோ அதே சைஸ்ல தான் இருக்கும், கடைசி இருக்கும். அது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கண்ணு. அதை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்போ ஒரு ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுது பாருங்க. இதுல மூலமா நம்ம ஒரு பார்ட்ஸும் எப்படி வேலை செய்யுது, கண்ணுல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, அது எப்படி வேலை செய்யுதுன்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கண்ணு பாக்குறோம். இது இப்படி முதல் பார்ட் ஐரிஸ் அப்படின்னா கருவிழி அப்படின்னு அர்த்தம். இது கண்ணில் ஒரு வட்ட வடிவத்தில் சில நிறத்தில் இருக்கும். அது தசைங்களால் இயங்கக்கூடியது, சுருங்கி விழியும் தன்மை உடையது. கண்ணுக்குள்ளே எவ்வளவு ஒளி செல்ல வேணும் அப்படின்ற முடிவெடுத்து நிறைய வெளிச்சம் கண்ணுக்குள்ளே போகாமல் அது கண்ணுக்குள்ளே போனால் அது பாதிப்பை உண்டாக்கும். அதனால் கருவிழியில் படுற ஒளியை மட்டும் உள்ளே போக அனுமதிக்கும், மிச்சத்தை வெளியில் அப்படியே தள்ளிடும். இந்த
கருவிழிக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு உண்டு. நம்ம அந்த மொத்த ஒளியும் உள்ளே போச்சுன்னா உள்ளே போயிட்டு கண்ணில் இருக்கிற செல்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் அந்த கருவிழியில் நடுவில் ஒரு வட்ட வடிவத்தில் இருக்கிற அதனுள்ள நுழையிற வெளிச்சத்தை மட்டும் கண்ணுக்குள்ளே போகிறதுக்கு அனுமதிக்கும். அது சுருங்கி விரியும் தன்மை உடையது. அதனால் அதில் இருக்கிற மசில்ஸ் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த உள்ளே இருக்கிற என்ட்ரா வரதை மட்டும்தான் அது ஃபோக்கஸ் பண்ணும். மீதியை வெளியில் அப்படியே தள்ளி விட்டுரும். அந்த வேவ்ஸ் எல்லாம் லைட் வேவ்ஸ் உள்ளே என்ட்ராமல். இந்த கருவிழி கலர்லாம் இருக்கும். சில பேருக்கு ப்ரௌன் கலர் இருக்கும், சில பேருக்கு ப்ளூ கலர் அந்த மாதிரி இருக்கும். அது ஏன்னா அது ஜெனட்டிக்கலாக வரக்கூடியது. அது அம்மா அப்பாவுக்கு என்ன கலர் இருக்கோ அதனால் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு அந்த கலர் இருக்கும். இப்போது கருவிழியில் நடுவில் இருக்கிற அந்த உறுப்புக்கு பேர் பியூப்பிள். அந்த உள்ளே தான் லைட் வேவ்ஸை உள்ளே என்டர் ஆக விடும். மீதி இருக்கிற லைட் வேவ்ஸ் அந்த உள்ளே என்டர் ஆகாது. இந்த பியூப்பிளுக்கு தமிழில் கண்மணின்னு பேர். இதில் உள்ளே தான் லைட் கண்ணுக்குள் செல்லும். நிறைய வெளிச்சத்தை கருவிழியில் வந்தால் கூட கண்மணி தசைகள் அதை தடுத்து சிறிய அளவில் அதை உள்ளே அனுப்பும். இல்லைன்னா அது கண் செல்களை பாதிக்கும். அதனால் இது பியூப்பிள் சுருங்கி விரியும் தன்மை உடையது. இது ஏன்னா இரவில் வெளிச்சம் குறைவாக இருக்கும்பொழுது அது விரிந்து அதனுடைய பொருளை நம்ம பிரெயினுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக விரிஞ்சு பார்க்கும். அதுக்கப்புறமா பகலில் லைட் வெளிச்சம் நிறைய இருக்கும்பொழுது அது சாதாரண நிலையில் இருக்கும். இது இந்த சுருங்கி விரியும் தன்மை இருக்கிறதுனால இதனுடைய மசில்கள் ரொம்ப மென்மையான மசில்லாம் இருக்கும் இது உள்ளே இருக்கிறது. இதை லைட்னால் கண் எப்படி சுருங்கி விரியுது அப்படின்றத கண்ணில் டார்ச் அடித்து நம்ம கண்ணாடியில் பார்த்தா நம்மளுக்கு அது புரியும். இந்த கண்மணி உள்ளே இருக்கிறது பியூப்பிள் லைட் சென்சிட்டிவ் செல்ஸ் அப்படின்ற செல்ஸ் அது உள்ளே இருக்குது. இப்போது இதுக்கு உள்ளே என்ட்ரு ஆகிற லைட் பார்த்திங்கன்னா நேராக ரெட்டினாக்கு போய் சேரும். ஃபஸ்ட்டு முன்னாடி இருக்கிற ஒரு போர்ஷன் அதுக்கு பேர் கார்னியா. அதுதான் நம்ம கருவிழியில் முன்னாடி இருக்குது. நம்ம ஒருத்தரை பார்க்குறோன்னா அதில் தெரியறது இந்த கார்னியா தான். முன்பகுதி டிரான்ஸ்பரண்ட்டாக கண்ணாடி போல் இருக்கும். இதில் இரத்த குழாய்களே கிடையாது. ஒளி ஊடுருவி செல்லும் போகக்கூடிய அளவுக்கு இந்த செல்களால் ஆனது. அடிக்கடி தூசு நிறைய வெளிச்சம் படுவதால் அதிகம் பாதிக்கக்கூடிய இடம் இந்த கார்னியா. இதில் இதில் உள்ள செல்கள் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளும் ஆற்றல் கொண்டது. அதில் தூசி விழுந்தால் ஈரப்பதமாக இருக்கிறதால அந்த தூசி நம்ம கண்களை இமைக்கும் பொழுது அந்த தூசி தானாக வெளியில் வந்துடும். இதில் பிளட் வெசல்கள் இல்லாத காரணத்தினால இதுக்கு ஆக்சிஜன் நம்ம காற்றிலிருந்தே எடுத்துக்கொள்ளும். அதனால் இந்த கார்னியாவை நம்ம நல்லா வச்சுக்கணும்னா காலையில் அதிகாலை 4 மணிக்கு நம்ம போய் வெளியில் ஓப்பனில் ஏரில் இருந்தோம்னா அங்கே தூய்மையான காற்று இருக்கும். அந்த தூய்மையான காற்றுலேருந்து ஆக்சிஜன் நிறைய அந்த கார்னியாவுக்கு போவோம். அப்போ கார்னியாவுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைச்சி அன்றைக்கே சிறப்பாக இருக்கும். இதில் ஐலேஷ் இருக்குது. ஐலேஷ்ன்றது எண்ணெய் சுரப்பி. அது இந்த கண் மூடி திறக்கும்போது அதில் லூப்ரிகண்ட் மாதிரி இந்த எண்ணெய் சுரப்பி வேலை செய்யும். அப்புறமா இந்த கார்னியாவுக்கு பின்னாடி ஆக்வா ஹூமர் அப்படின்ற ஒரு நீர் இருக்கும். அது கண்ணை எப்பவும் ஈரப்பதத்தோடு வச்சுக்கிறதுக்கு உதவும். அது ஜெல் போன்ற பொருட்களால் ஆனது அந்த ஆக்வஸ் ஹியூமர் அப்படின்னு சொல்கிறது. அது கண் வறட்சி ஆகாமல் அது பாதுகாக்கும். அந்த கண் ஒரு நிமிஷத்துக்கு 20 தடவை அது சிமிட்டும். அடுத்தது ரெட்டினா. இந்த ரெட்டினா விழித்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது மிகவும் மென்மையான பகுதி. இது ஒளி அதில் விழும்போது அங்குள்ள செல்கள் அந்த பிம்பத்தை எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றி மூளைக்கு ஆப்டிக் நர்வஸ் வழியாக அனுப்பும். இங்கு சிறப்பு வாய்ந்த ஃபோட்டோ சென்சிட்டிவ் ஒளியை உணரக்கூடிய செல்கள் இருக்கிறது.
அந்த செல்கள் ராட் செல் மற்றும் கோன் செல்கள் ஆகும். இந்த கோன் செல் எனப்படுகிற கூம்பு வடிவ செல்கள் தான் பகலில் கலர் மற்ற பொருள்கள் எல்லாவற்றையும் பார்க்கறதுக்கு உதவுது. இந்த கண்ணில் 6 மில்லியன் கோன் செல்கள் இருக்கிறது. அடுத்தது ராட் செல் என்கின்ற குச்சி செல்கள். இது இரவில் இருப்பதை பார்ப்பதற்கு உதவுகிறது. 120 மில்லியன் செல்கள் இருக்குது. ஏன்னா இரவில் வெளிச்சம் இல்லாத நேரத்தில் பார்க்கறதுக்கு கூட உதவுறது இந்த 120 மில்லியன் செல்கள் தான். சின்ன வெளிச்சம் இருந்தாலும் அந்த வெளிச்சத்தை கொண்டு பார்க்க உதவும். இந்த ரெட்டினா தான் அது ஆப்டிக்கல் நர்வ்ஸ் அப்படின்ற நிறைய நர்வ்ஸ் போகிறதுக்கு அது பிளட் வெசல்ஸாக இருக்கும். அந்த பிளட் வெசல்ஸில் இவ்வளோ அது விட்ரஸ் ஹியூமர் அப்படின்ற ஜெல் இருக்கு. அதுதான் கண்ணை இந்த ஷேப்ல வச்சிருக்க உதவும். அந்த விட்ரஸ் ஹியூமர் அப்படின்ற ஜெல் அது அடுத்தது இந்த ரெட்டினாக்குள்ள விழுற இமேஜ் இந்த லென்ஸ் சுத்தூரம் இருக்கிற இடம் அது சுருங்கி விரிகிற அளவுக்கு அங்க மசில்ஸ் இருக்குது. அது ஏன்னா அப்பதான் வெளிச்ச நேரத்துல குறையாம இருக்கும். நமக்கு விஷன் பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு இந்த சிலரைய மசில்ஸ் இந்த லென்ஸை பிடிச்சி இருக்கு பாருங்க. அந்த பிடிச்சி இருக்கிறதாலதான் அது சுருங்கி விரிகிற தன்மை நிறைய இருக்குது. அதுக்கு அது நம்ம பாதுகாப்பா வச்சுக்கணும். அத அடுத்தது இப்போ ஒரு விஷன் அதுக்குள்ள போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிக்சர் நம்ம பார்த்தோம்னா அந்த பிக்சர் கண்கள்ல ஒரு லென்ஸ் மூலியமா உள்ள அந்த ரெட்டினால விழுது. ரெட்டினால விழும்போது அந்த இமேஜ் அந்த ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவா மாத்தி அது கொண்டுட்டு போய் மூளைக்கு சேர்க்கும். ஸோ இந்த வேலை ரெட்டினால இருந்து நடக்குது. ரெட்டினான்றது ஒரு சின்ன புள்ளி மாதிரி இருக்கு பாருங்க. அது இந்த லென்ஸுக்கு முன்னாடி இருக்கிற இமேஜ் குவியப்பட்டு அது பின்னாடி அது போய் அந்த ரெட்டினாவை சேரும்போது அது தலைகீழாதான் போய் சேரும். ஏன்னா அந்த லென்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அதனால அதனுடைய அமைப்பு அதனால இருக்கிறதுனால அது ரெட்டினால போய் சேரும்போது தலைகீழாதான் இருக்கும். அது மறுபடியும் அங்கிருந்து இந்த நர்வ் மூலியமா மூளைக்கு போய் சேரும்போது மூளைதான் அதை சரியான இமேஜாக பொருந்தி அது புரிஞ்சுக்கும். அதனால நம்மளுடைய மூளையோட திறனை நம்ம இங்க பார்க்கணும். நம்ம இப்போ இந்த படத்துல நீங்க பாத்திருப்பீங்க. அந்த ஐபால் செய்யற வேலைய என்னன்றது நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தது ஒரு அந்த எவ்வளவு அளவுக்கு நம்ம கண்ணுல உள்ள வெளிச்சத்தை நம்ம உள்ளுக்குள்ள அனுப்பணும்ட்டு இருக்குது. நிறைய வெளிச்சத்தையும் கண்ணுக்குள்ள அமைச்சாக்கா கண்ணுக்குள்ள இருக்கிற செல் எல்லாம் டேமேஜ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ரெட்டினாவில இருக்க செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகும். இந்த ரெட்டினால இருக்க செல்ஸை நம்ம டேமேஜ் ஆகாம நம்ம பாத்துக்கணும். இப்போ நாம தினமும் மொபைல டிவிய ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் பாக்குறோம் அப்படின்றத நம்ம அவங்கவுங்களே தான் டிசைட் பண்ணிக்கணும். ஏன்னா மொபைல்லயும் டிவிலயும் வர யூவி ரேஸ் நம்ம கண்ணை ரொம்ப பாதிக்கும். அதுக்கப்புறமா அது உள்ள போய் அந்த ரெட்டினால இருக்கிற செல் எல்லாத்தையும் பாதிக்கும். இதனால அந்த ரெட்டினா தான் மிக பெரிய வேலை செய்யுது. என்ன செய்யுதுன்னா அது எப்படி ஒரு இமேஜ கண்ணுக்குள்ள வரும்போது அதை எலக்ட்ரோ மேக்னெட்டிவ் வேவ சிக்னலா மாத்தி பிரெயினுக்கு அனுப்புறதுக்கு அதுக்கு நிறைய பிளட் தேவைப்படுகிறது. ஆக்சிஜனும் நிறைய தேவைப்படுகிறது. நம்ம உடல் உறுப்புகள் செயல்பாட்டிற்கு செலவாகும் ரத்தம் 80% நம்ம கண் இயக்கத்துக்காக மட்டுமே செலவாகுது. நம்ம சாப்பிட்ட உணவு ரத்தமாக மாறுவதற்கு உடலில் உள்ள எத்தனை உறுப்புகள் வேலை செய்கிறது அப்படின்றது நமக்கு தெரியும்.
நம்ம உடம்புல இருக்க ஜீவகாந்தம் அதிகமா இதுலதான் செலவழியுதுன்றத மகரிஷியா நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒரு நம்ம சாப்பாடு நம்ம வீட்டுக்கு வருதுன்னா அதுக்கு பின்னாடி எத்தனை விவசாயிகள் வேலை செஞ்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் எத்தனை பேர் அதை காய்கறிகளை கொண்டு வந்து வித்திருப்பாங்க, அதை போய் கடையில வாங்கிட்டு வந்து அதை சமைச்சு அதை நல்ல உணவான்னு தேடி பார்த்து பக்குவமா சமைச்சு அதை நமக்கு கொடுக்குறாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு அதன சக்தி வந்து ரத்தமா மாறுறதுக்கு நம்ம உடம்புல இருக்க இத்தனை உறுப்புகள் வேலை செய்து மறுபடியும் அந்த ரத்தத்தை வந்து நம்ம கண்ணு வழியா பார்த்து வீணாக்குறோன்றது எத்தனை பேருடைய உழைப்பு வீணாகுது, நம்ம உடல்ல இருக்கிற உறுப்புகளுக்கும் வீணாகுறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இத வந்து மறுபடியும் இன்னொரு தடவை சொல்றேன். கண்கள்ல உள்ள ரெட்டினா தான் வந்து அந்த கண்கள்ல வேற இமேஜ இந்த எலக்ட்ரோ சிக்னலா மாத்தி அந்த சிக்னலை மாத்தி ஆப்டிக்கல் நர்வ்ஸ் வழியா பிரெயினுக்கு எடுத்துட்டு போற வேலை செய்யறது ரெட்டினா. அந்த ரெட்டினாக்கு வந்து ரொம்ப நிறைய பிளட்டும் ஆக்சிஜனும் தேவைப்படுது. அதனால உடம்பு இயக்கத்துக்கு செலவாகிற ரத்தத்துல வந்து 80% நம்ம பாக்குற டிவி மொபைல் இதுல பாக்குற செலவிடுற தான் அதிகமா இருக்குது. 80% பிளட் நம்ம வந்து இதுலதான் வீணாக்குறோன்றதை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். பசங்களுக்கு எல்லாம் டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்கன்னு சும்மா சொன்னா அவங்களுக்கு புரியாது. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு படம் காமிச்சு விளக்கினாதான் அவங்களுக்கு புரியும். புரிஞ்சுட்டாக்கலாம் அவங்களே நிறுத்திக்குவாங்க. பார்க்காதீங்க பார்க்காதீங்க சொன்னா அவங்க ஏன் காரணம் எதுக்காக பார்க்க கூடாது அப்படின்னு தான் சொல்லி கேட்பாங்க. அதனால இப்போ ஒரு பிரயோஜனமும் இல்லாத மொபைல்ல வர வீடியோக்களை பார்த்து நம்மளோட உடம்புல இருக்க ரத்தத்தை நம்ம செலவிடணுமா அப்படின்றத அவங்களுக்கு கேள்வியா கேட்டா அப்ப புரிஞ்சுக்குவாங்க. இப்போ யூவி ரேஸ் வந்து வெளியிலயும் நிறைய அதிகமா இருக்கு. இப்போ வெயில் நேரத்துல ரொம்ப வெளிச்சத்தை நம்ம பார்க்க போனோம்னா அங்கேயும் வந்து யூவி ரேஸ் நிறைய வரும். அப்போ அதுக்கு வந்து வெளியில ரொம்ப நேரம் வேலை செய்யறவங்க கருப்பு கண்ணாடி போட்டுக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு போகலாம், இல்ல தொப்பி போட்டுக்கிட்டு போனாக்கா அந்த வெயில்ல இருந்து வர யூவி ரேஸ் நம்ம கண்களுக்கு பாதிக்காம இருக்கும். நம்ம கண்கள்ல வந்து ஒரு லிக்விட் ஒண்ணு சுரந்துகிட்டே இருக்கும். அது வந்து எதுக்குன்னா நம்ம கண்ணை வந்து ஈரப்பதமா வச்சுக்கிட்டோம். அப்பதான் வந்து அது வந்து கண்ணை மூடி மூடி திறக்கும் பொழுது அது வந்து நல்லா ஈஸியா மூவ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த கண் விழி சுத்தூர இருக்கிற பாதையில அந்த ரத்த ஓட்டம் இல்லாத இடத்துல எல்லாம் நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு அந்த லிக்விடு தான் ஆகும். அத வந்து நம்ம கண்கள் இமைச்சிக்கினே இருக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு 20 தடவையாவது இமைக்கணும் அப்படின்றது சொல்றாங்க. அப்படின்னு சொன்னாதான் அந்த கண்ணு வெளியில ஈரப்பசத்தோட இருக்கும். அப்போ கண்கள் பாதுகாப்பா இருக்கும். ஒருத்தரை பார்த்தோம்னா முன்னாடி தெரியறது கண்ணுதாங்க. கண்ணுல முன்னாடி இருக்கிறது அந்த கார்னியா. அந்த கார்னியா வந்து ரொம்ப நெப்பமா இருக்கும். அதுல தூசு ஏதாவது விழுந்துட்டா நம்ம போட்டு அதை அரைக்கி அதை வந்து அதை சேதப்படுத்தக்கூடாது. நம்ம கண்ணை வந்து மேல கீழே 10 தடவை அப்படி பார்த்தோம்னால அந்த கருவிழியில இருக்கிற கண்ணீர் வந்து அந்த தூசை வெளியில கொண்டு வந்துரும். அதனால நம்ம அதை பாதுகாப்பா வச்சுக்கணும்னா நம்ம வந்து கண்ணை போட்டு தேய்க்க கூடாது எப்பவுமே. அதுக்கப்புறமா வந்து நைட்ல ரொம்ப நேரம் நம்ம வந்து டிவி பார்க்க கூடாது. டிவியோ மொபைலோ நம்ம பார்த்துட்டோம்னா நிறைய வெளிச்சம் இருக்கும். நிறைய வெளிச்சம் இருக்குதுனாக்கா கண்ணு என்ன நினைக்கும், இது வந்து பகல் பொழுதுதான் அப்படின்னு நினைச்சுக்கும். அது வந்து இங்க பகல்ல இருக்கிற மாதிரியே மூழ்கிட்டு இருக்கணும்ன்ற நினைப்பு தான் வரும். அதனால இந்த லேப்டாப் ஸ்கிரீனு மொபைல் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நம்ம வந்து கண்ணை திறந்து மொபைலை பார்த்துருக்கோம். என்னன்னா தூக்கம் வரல அதனால மொபைல் பாக்குறேன்னு சொல்லுவாங்க. ஆனா மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்கிறதாலதான் தூக்கம் வராம இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதனால ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் தான் நம்ம மொபைல பாக்கணும்னு இருக்கு. இப்ப கம்ப்யூட்டர்லயே வேலை பாக்குறவங்களுக்கு அவங்க வேற வாய்ப்பு இல்லை. அவங்க கம்ப்யூட்டர்ல பார்த்துதான் ஆகணும். அதை பார்த்து வேலை செஞ்சுதான் ஆகணும். அவங்க வந்து 20 20 20 அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாங்க. அது என்னன்னா 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 அடி தூரத்துல இருக்கிற ஒரு பொருளை 20 செகண்ட் பார்க்கணும்னு சொல்றாங்க. இதுதான் வந்து கண்ணுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய எக்ஸசைஸ்லாம். அதாவது லேப்டாப்ல ரொம்ப நேரம் வேலை செய்யறவங்க இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 20 அப்படின்னா 20 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை கண்ணை வந்து ரொம்ப தொலைவுல 20 அடி தூரத்துல அதை தாண்டி இருக்க தூரத்துல அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் 20 செகண்ட். அதுவே போதுமா கண்களை பாதுகாக்கிறதுக்கு. இப்போ நம்ம ஸ்கூல்ல போய் பார்த்தோம்னா எத்தனை பசங்க கண்ணாடி இல்லாம இருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா நிறைய பசங்க இப்போ கண்ணாடி போட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் நம்ம பாக்குறோம்னா தொலைவுல இருக்கிற எந்த பொருட்களையும் நம்ம பசங்க உன்னிப்பா நோக்கி பாக்குறதே கிடையாதுங்க. எல்லாருமே லேப்டாப் இல்ல டிவி இல்லைன்னா மொபைல் இதை கிட்டக்க இருக்கிற பொருட்களையே பாத்துக்கிறாங்க. வீட்லயும் சின்ன இடமா இருக்குது. கொஞ்சம் தூரத்துல இருக்க பொருள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பமே அவங்களுக்கு கிடைக்காம இருக்குது. ஸ்கூல்ல பார்த்தோன்னா போர்டு வரைக்கும் தான் பாக்குறாங்க. கொஞ்சம் தொலை தூரம் பார்வை வந்து அவங்களுக்கு இல்லாமவே போச்சு.
ஏன்னா இப்போ தூரமா இருக்க வெளியில விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னா அங்க தூரத்துல ஒரு மரத்துல ஒண்ணு தெரியுது பாரு, அங்க தூரமா இருக்க ஒரு பில்டிங்ல ஒண்ணு எழுதிருக்கு பாரு. இது மாதிரி தூரமா பார்க்கக்கூடிய அவங்களுக்கு சந்தர்ப்பமே குழந்தைங்களுக்கு இல்லாத போயிடுச்சு. அதனால அவங்க வந்து அந்த தூர பார்வை அவங்களுக்கு இல்லாததுனால அவங்க கண்ணு பாதிப்படைஞ்சு பார்க்கக்கூடிய திறமை இழக்குறது. தூரத்துல இருக்க பொருட்களை பார்க்கிற திறமை இழந்துட்டு அவங்க கண்ணாடி போடக்கூடிய சூழல் வந்துருது. அதனால பசங்களை வந்து தூரமா இருக்கிறத பாக்குறதுக்கு நம்ம பழக்கப்படுத்தணும். அப்போ வந்து அவங்களுக்கு தூரமா இந்த பொருள் நம்ம கூர்ந்து பார்க்கணும் போது கண் அதுக்கு பயிற்சி பெறும். தூரமா இருக்க பொருள் உன்னிப்பா பார்க்கும்போது கண் பார்வை அதிகமா நமக்கு இருக்கும் அப்போ. சோ இந்த மாதிரி ஒரு சில சில விஷயங்களை மாத்தும் போது நம்மளுடைய கண்களை நம்ம பாதுகாக்க முடியும். கண் எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு இமேஜையும் கண்ணுக்குள்ள போய் கண் ரெட்டினா அதை சிக்னலா மாத்தி பிரெயினுக்கு அனுப்புறதுக்கு எத்தனை நேரம் ஆகுது பாருங்க. தேவையில்லாம எத்தனை இமேஜ் நம்ம டிவிலயும் மொபைலும் பார்த்து கண்ணுக்கு எவ்வளவு வேலை தரோன்றதை நீங்களே யோசிச்சு பாருங்க. கண் வந்து ரொம்ப ரொம்ப மிக கண் போன்றதாக காப்பாத்தணும் நம்ம. அதனால நீங்க நீங்களே இதை எல்லாருக்கும் பகிர்ந்து அனைவரும் கண்களை நம்ம பாதுகாப்பா வச்சுக்கலாம் அப்படின்றத பாத்துக்கோங்க. இன்னொன்னு வந்து கண் வந்து இன்னொரு உறுப்பினுடைய வெளிப்பாடா இருக்கும். நம்மளுடைய கல்லீரல்ல பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டாக்கா அது வந்து கண்களை பார்த்தே தெரிஞ்சுக்கலாமா. அதனால கண்ணீரல் நம்ம பாதுகாப்பா இல்லைன்னா அதனுடைய சிம்டமா கண்லயும் தெரியும். அடுத்தது வந்து கண்கள்ல உள்ள கழிவுகளை வெளியேற்ற நம்ம கண் பயிற்சி செய்ய வேண்டும். அதுக்கப்புறமா வந்து இந்த மது அருந்துறவங்க அவங்க கண்களை பாத்தீங்கன்னாக்கா தெரியும். புகை பிடிக்கிறவங்க, மது அருந்துறவங்க, இவங்க எல்லாம் கண்களை அவ்வளவு ஸ்பாயில் பண்றாங்க. அதுக்கப்புறமா வந்து சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கும் கண் பாதிப்படையும். தண்ணீர் நிறைய குடிக்க வேண்டும். எப்பெல்லாம் தண்ணி தாக எடுக்குதோ அப்பப்பெல்லாம் குடிச்சோம்னா கண்கள் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 6 to 8 மணி நேரம் நம்ம தூங்க வேண்டும் நம்ம. அதுக்கப்புறம் வந்து 6 to 8 மணி நேரம் தூங்கினாக்கா கண்ணுக்கு நல்ல ரெஸ்ட் கிடைக்கும். அது அடுத்த நாள் நல்லா வேலை செய்யும். இப்படி நிறைய டிப்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். நம்மளுடைய கண்ணை நம்ம நல்லா பாதுகாப்பா வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்குது, அது பல வருஷம் நம்ம வச்சு, இப்போ வீடு இருக்குது, வீடு நம்ம நல்லா பாதுகாப்பா வச்சுக்கணும். அதுக்கு என்ன பெயிண்ட் அடிக்கிறோம் அதை நல்லா வச்சுக்கிறோம். அனார்கலியம்மா சொன்ன மாதிரி வண்டியை மெயின்டைன் பண்ண எப்படி வச்சுக்கிறோம். இப்போ இந்த கண்ணு வந்து நம்ம வாழ வரைக்கும் 80 வயசு வரைக்கும் நம்ம இருக்க போகுது. இந்த கண்ணுன்னா அந்த கண்ணை எப்படி நம்ம பாதுகாப்பா வச்சுக்கணும். இதுக்கு கண்ணுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதுக்கு ஆகக்கூடிய செலவுகள்லாம் எவ்வளவு இருக்குதுன்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இந்த கண்ணைய எப்படி பாதுகாக்கலான்றது நமக்கு தெரியும். நம்ம இப்ப எல்லாருமே ஆர்வமா இருக்கோம். கண்களை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கணும், அதை எப்படி இப்பத்துல இருந்து நான் என்னோட உடலை நல்லா வச்சுக்கணும் அப்படின்றது தெரியணும். சரி, உலகத்துல நிறைய பேர் வந்து கண்ணு பார்வை இல்லாம இருக்கிறாங்க. நம்ம இறந்துட்ட பிறகு உடல் தானம் செய்யறதை விட கண் தானம் முக்கியமா செய்ய வேண்டும். கண் தானம் செய்தால்தான் உலகத்தை பார்க்காம அதனுடைய இயற்கை அழகை ரசிக்காம இருக்கிறவங்க எத்தனையோ பேருக்கு நம்மளுடைய கண் விழிய மட்டும்தான் எடுத்து வைப்பாங்க. ஃபுல்லா கண்ணெல்லாம் எடுத்து வைக்க மாட்டாங்க. நம்ம உயிர் போனா கூட நம்மளுடைய கண்ணு வந்து 6 to 8 மணி நேரம் உயிரோட தான் இருக்கும். அப்போ வந்து அது அடுத்தவங்களுக்கு வைக்கும்போது அது இன்னும் பல வருஷம் உயிரோட இருக்கும் நம்மளுடைய கண்ணு. அதனால நீங்க வந்து அனைவரும் கண் தானத்துக்கு சொல்லிட்டு அதை எழுதி வச்சுட்டோம்னா நம்ம இறந்த பிறகு ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்களே வந்து எடுத்துருவாங்க. சும்மா ஒரு நிமிஷம் கூட ஆகாது. நம்மள எல்லாம் உள்ள போக சொல்லிட்டு அந்த கருவழியை மட்டும் எடுத்துட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க. எப்பவும் போல நம்ம இறுதி சடங்கு எல்லாம் செய்யலாம். அதனால கண் தானம் செய்வோம். அதற்கு இன்னொருவர் பார்வை கொடுத்த இறந்த பின்னும் நாம் இந்த பூமிக்கு நம்ம தொண்டாற்றி அதுல ஒரு இன்பம் காண்போம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த ஒரு உறுப்பு அதனுடைய விளக்கத்தை பற்றி அடுத்த வகுப்பில் நான் தொடர்வேன். அடுத்ததாக ஷர்மிளா அம்மா நாம் கண்களை எப்படி பாதுகாப்பா வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு உணவு என்னென்ன எடுத்துக்கலான்ற பத்தி ஷர்மிளா அம்மா சொல்லுவாங்க. இந்த புரோகிராமை நீங்க எல்லாரும் பார்த்து தொடர்ந்து ஆதரவு தர வேண்டும். இதை அனைவருக்கும் பகிர்ந்து அனைவரும் பயன்பெற செய்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோக மெய்யன்பர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களுடன் ஆரம்பிக்கின்றேன். கண் பயிற்சி, இன்னைக்கு கண்கள் எப்படியெல்லாம் நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறத அம்மா சொல்லிட்டாங்க. ஆனா அதை ஆரோக்கியமா நம்ம எப்படி வச்சுக்கணும், அதுக்கான என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கறத தான் நான் சொல்ல போறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கண் பயிற்சி, கண்களுக்கு உண்டான முத்திரைகள், கண் கழுவுதல் முறை, கண் அழுத்துதல், ஐ மசாஜ்,
சூரிய உதயம் பார்க்கறது, ஐ டேப்பிங், கண்ணை சுத்தி தட்டி கொடுக்கறது, கண் பட்டி முறை, எண்ணெய் குளியல், உணவு முறை, ஐ பேக். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே நம்ம சிம்பிளா நம்ம வீட்ல எப்படியெல்லாம் நம்ம செய்யக்கூடிய முறையை மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல பார்க்க போறது கண் பயிற்சி. நமக்கு மகரிஷி அவர்கள் நமக்கு கண் பயிற்சி கொடுத்துருக்காங்க. நம்ம கண் பயிற்சி அது ஈஸியா கிடைச்சனால யாருக்குமே அதோட வேல்யூ தெரியாமையே போகுது. அதை நம்ம ரெகுலரா நம்ம அந்த பயிற்சிகளை பண்ணிட்டு வந்தாலே நம்ம கண்களை சுத்தி இருக்க எல்லா நரம்புகள் அது எல்லாமே ரொம்ப மேன்மையடையும், ரத்த ஓட்டம் நல்லா கிடைக்கும், வலுவடையும். நம்ம கண்கள்ல 576 மெகா பிக்சலுடைய அந்த அளவுக்கு மெகா பிக்சல் இருக்கக்கூடிய லென்ஸ் இருக்கு. நம்ம போன்ல இருக்க லென்ஸ் தான் பெருசா இருக்கு, படம் இது கிளியரா காட்டுது, ஒரு 10-20 மெகா பிக்சல் இருந்தாலே இது ஜாஸ்தி காட்டுது, இது கிளியரா இருக்குன்னு சொல்றோம். ஆனா எல்லாத்த விட ஜாஸ்தியா நம்ம கண்கள்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கண்கள்ல தான் இருக்கு. அதனால நம்ம பயிற்சிகளை வந்து அவ்வளோ நல்லா சிறப்பா நம்ம பண்ணிட்டு வந்தாலே நம்ம கண்கள் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இருக்கும். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். இப்போ இந்த ஸ்கிரீன்ல தெரியறத எல்லாருமே நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். நோட் பண்ணிட்டு இப்போ நான் இந்த பயிற்சிகள் உணவு முறைகள் சொல்லறதுக்கு முன்னாடி நமக்கு எந்த டிஸ்டன்ஸ்ல வீட்டுல எழுதி வச்சுட்டு 1 அடி டிஸ்டன்ஸ்லயா 2 அடி டிஸ்டன்ஸ்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல என்னென்ன எழுத்துக்கள் தெரியுதுன்னு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த பயிற்சியை ஒரு 21 நாள் 48 நாள் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிறதான் சொல்ல போறேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு திரும்ப அதுக்கப்புறம் ரீட் பண்ணி பாருங்க. எந்த அளவுக்கு அது உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். நம்ம கண் பயிற்சி மகரிஷி ஐயா கொடுத்திருக்கிறதுல நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே வரும்போது கிட்ட பார்வை தூர பார்வை எல்லாமே சரியாகும். கண் குறை இருக்கு அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் சொல்லியிருந்தா கூட அவங்க ஆப்ரேஷன் பண்ணாம தொடர்ந்து ஒரு நாளைக்கு 3 முறை உணவுக்கு முன்னாடி அந்த பயிற்சியை தொடர்ந்து பண்ணிட்டே வந்தாங்கன்னா ஆப்ரேஷன் அப்படின்னு அவங்க பண்ண வேண்டிய தேவையே இருக்காது. இதுல பல லட்சங்கள் வந்துட்டு நம்ம மிச்சப்படுத்தலாம். நம்ம உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே பொருளாதார ரீதியா நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா ஒரு பக்கம் சம்பாதிக்கிறோம், இன்னொரு பக்கம் உடம்ப சரியா கவனிக்காம ஹாஸ்பிட்டல் அப்படின்னு போய்கிட்டு அங்க செலவு பண்றதுனாலதான் திரும்ப திரும்ப நம்ம அதிகமா சம்பாதிக்கணும்னு வந்துட்டு ஓட வேண்டி இருக்கு. முதல்ல நம்மளை பார்த்துக்கிட்டோம்னாலே அதுக்கடுத்து நம்ம ஆரோக்கியமா இருக்கும்போது நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிட்டோம்னாலே நம்ம தேவைக்கு சம்பாதிக்கும் போது இந்த வாழ்க்கையை அனுபவிச்சு மகிழ்ச்சியா இன்பமா ஆரோக்கியமா வாழ முடியும். அடுத்து நம்ம கண் கழுவுறதுக்குன்னே வந்து ஐ கப்பு வந்துட்டு இருக்கு. அந்த ஐ கப்ல அது சின்னதா தான் இருக்கும். கரெக்டா நம்ம கண்ணு சைஸுக்கு தான் இருக்கும். எல்லா நாட்டு மருந்து கடைகள்ல ஆயுர்வேதிக் கடைகள்ல எல்லா இடத்துலயுமே கிடைக்கும். அது 20 ரூபாய் தான். அதை வாங்கி வச்சுட்டு ஒரு நாளைக்கு 5-6 முறை அந்த கண் கப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்ணை கழுவுனோம் அப்படின்னாலே கண்ணு அந்த ரெட்டிஷ் ஆகிறது இல்ல ஒரு மாதிரி ட்ரைனஸா இருக்கிறது, வறண்டு போறது இந்த மாதிரி எதுவுமே இல்லாம இருக்கும். அந்த கப்புல தண்ணி ஃபில் பண்ணிட்டு நம்ம கண்ணை அந்த கரெக்டா அதை வச்சோம்னா அந்த நம்ம கண்ணு எந்த மாதிரி ஷேப்ல இருக்கோ அதே மாதிரி ஷேப்ல தான் அந்த கப்பு இருக்கும். அதுல அப்படியே வச்சுட்டு கண்ணை ஓபன் பண்ணி வச்சோம்னாலே போதும். 2 கண்ணையும் இடது கண் வலது கண்ணு மாறி மாறி வந்துட்டு நம்ம பண்ணா போதுமானது. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 5 முறையில இருந்து 6 முறை கண் கழுவுனா மிக சிறப்பு. இது எல்லாருமே அது ஒரு பண்றதுக்கு ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கப்புறம் இதுல நம்ம தேவைப்பட்டா இதுக்கு முன்னாடி நம்ம அந்த மண்பானையை வேற எதுக்குமே யூஸ் பண்ணாம சமைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாம புதுசா ஒரு மண் பாத்திரம் சின்னதா அதுல தண்ணி ஊத்தி வெள்ளை துணியில வேடு கட்டி மொட்டை மாடி இருந்தா மொட்டை மாடியில, அப்படி இல்லைன்னா பால்கனி இருக்குன்னா வீட்டுல பால்கனியில கூட வச்சுட்டு அந்த தண்ணியிலையும் வச்சு கண் நம்ம கழுவலாம். விருப்பம் பட்டா நமக்கு கிடைக்கும் அப்படின்னா நந்தியாவட்ட பூ இதழ்களை மட்டும் அந்த தண்ணியில போட்டு வச்சுட்டு அதை வந்து நம்ம கழுவுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அது கிடைக்கலைனாலும் பிரச்சனை இல்லை, இருக்கிறவங்க பண்ணலாம். முடியலைன்னா நம்ம வெறும் தண்ணியை மட்டும் வச்சு பண்ணலாம். அடுத்து நம்ம சூரியம் உதயமாகி காலையில 20 நிமிஷத்துக்குள்ள நம்ம ஒரு 10 நிமிஷம் போய் சூரிய உதயத்தை நம்ம கண்களால வந்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது சூரியன் கிட்ட இருந்து வர அந்த ஆற்றல்
எல்லாமே நம்ம கண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சூரிய மறைவு அந்த டைம்லயும் ஒரு 5 முதல் 10 நிமிடம் நம்ம அந்த சூரிய மறைகிறதையும் பார்க்கலாம். அடுத்து கண் மசாஜ். கண்ணுக்கு மசாஜா அப்படின்னு யோசிப்போம். நம்ம நார்மலா உடலுக்கு தான் உடலை தேய்த்தல்னு சொல்லி மசாஜ் பண்ணியிருப்போம். கண்ணுக்கும் மசாஜ் இருக்கு. கண்ணை சுத்தி வர்ம புள்ளிகள் நிறைய இருக்கு. அது எல்லாமே நம்ம உயிரை காக்கிறதுக்குண்டான உயிரிடங்கள் வர்ம புள்ளிகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம விரல்கள்ல வச்சு கண்ணை சுத்தி லைட்டா அப்படியே அழுத்தி கொடுக்கணும். கீழே இருந்து அப்படியே மேல் பக்கமா அந்த புருவத்துக்கும் அந்த கண் இமைகள் இருக்கு அந்த இடத்து வழியா அது வரைக்கும் அப்படியே நம்ம 2 கண்கள்லயும் அழுத்தி கொடுக்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம இது எல்லாமே நம்ம என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி அப்படி இப்படியே நம்ம பண்ணலாம். தனியா இதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அப்புறம் ஐ டேப்பிங். கண்ணுக்கு கீழே அப்படியே நம்ம 2 விரல்கள் ஆள்காட்டி விரல் நடுவிரல் அதை மட்டும் வச்சு அப்படியே அப்படியே லைட்டா கண்ணை சுத்தி அப்படியே தட்டி கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் தட்டி கொடுக்கும் போது நமக்கு ரத்தம் கண்களை சுற்றி இருக்கிற அந்த ரத்த ஓட்டம் நல்லா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து நம்ம கண் பட்டி போடுதல். கண் இப்ப எரிச்சலா இருக்கு, இல்ல எங்கேயாச்சும் போயிட்டு வந்தோம் ஒரு மாதிரி இருக்கு, கண்ணை ஓபன் பண்ண முடியல, இல்ல கண்ணு வறண்டு போயிருக்கு, இந்த மாதிரி இருக்கும். இல்ல அதிகமா நம்ம போன் யூஸ் பண்றோம், மொபைல் பாக்குறோம், இந்த மாதிரிலாம் இருக்குங்கும் போது பட்டி போடுதல் முறைன்னு அப்படின்னு ஒரு முறை இருக்கு. அது ரொம்ப சிம்பிள். சாதாரணமா இருக்க காட்டன் வெள்ளை கலர் கர்ச்சீஃப் நமக்கு போதுமானது. அந்த கர்ச்சீஃப் 2 எடுத்துக்கணும். 2 எடுத்துட்டு ரெண்டையும் நல்லா தண்ணியில பச்சை தண்ணியில நனைச்சு புழிஞ்சிட்டு கண்ணை மூடி அதுக்கு மேல ஒரு வெள்ளை துணிய கண்ணுல போட்டுறணும். இன்னொரு வெள்ளை துணிய வயிற்றுப்பட்டின்னு சொல்லி வயிற்றுல போடணும். ஏன்னா கல்லீரலுக்கும் கண்களுக்கும் தொடர்பு இருக்கு. கல்லீரல்ல ஏதாவது பிரச்சனை ஆகுதுன்னா அதோட ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸா நமக்கு கண்கள்ல தான் அது வெளிப்படுத்தும். கண்கள்ல சிகப்பாகிறது, இல்ல கண்ணு பொங்கி வருது, இந்த மாதிரி எல்லாமே. நம்ம கண் மட்டும் தனியான ஒரு உறுப்பு, அதோட பிரச்சனையை மட்டும்தான் அது காட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது மாதிரி கிடையாது. அதனால கண்கள்ல குளிர்விக்கும் போதே கல்லீரலையும் நம்ம குளிர்விக்கிறதுக்காக வயிற்றுலையும் பட்டி போடணும். இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன முறைகள் தான். அப்புறம் ஐ பேக். கண்ணுக்கு நம்ம ஃபேஸ் பேக் போடுவோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். தலைக்கு பேக் போடுவோம், ஒவ்வொருக்கும் பேக் போடுவோம். கண்களுக்குன்னு சொல்லிட்டு பேக் போடலாம். நம்ம வீட்டுல இருக்கிறத வச்சே போடலாம். உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு நல்லா துருவியும் அந்த மாதிரி நம்ம நிழல்லே காய வச்சு அதை மிக்சியில பவுடர் பண்ணி ஜலிச்சு வச்சுட்டு அந்த உருளைக்கிழங்கு பொடி 1 ஸ்பூன், தக்காளி சாறு 2 ஸ்பூன், இதை 2யும் மிக்ஸ் பண்ணி கண்ணை மூடிட்டு கண்ணை சுத்தி கண்ணுக்கு கீழே மேல அந்த மாதிரி அதை ஒரு பேக் மாதிரி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வச்சிருந்துட்டு கழுவலாம். இது வாரத்துல 3 நாள் பண்ணலாம். கண்கள் குளிர்ச்சி அடையும். அவ்வளோ நல்லது கண்ணுக்கு. அடுத்து உணவு முறைகள், சாறுகள் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். உணவு முறைகள் அப்படின்னு வரும்போது கண்ணுக்கு எல்லாருக்குமே பொதுவா தெரிஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா கேரட் மட்டும்தான் சொல்லுவோம். கேரட் தவிர இன்னும் நிறைய இருக்கு என்னெல்லாம் சாப்பிடலாம், இதெல்லாம் நல்லது அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் கேரட்லயே நம்ம கேரட் கீர் அப்படின்னு ஒண்ணு செஞ்சு குடிக்கலாம். இது குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருக்குமே பிடிக்கும். 1 கேரட் எடுத்துக்கலாம், 1 ஏலக்காய், இத 2யும் அரைச்சி வடிகட்டிட்டு அது கூடவே ராத்திரி ஊற வச்ச பாதாம் பருப்பு 10 தோல் எடுத்துட்டு அதையும் இது கூட அரைச்சி கலந்து இனிப்பு தேவைக்கு நம்ம நாட்டு சர்க்கரையோ இல்ல பனங்கற்கண்டோ ஏதோ ஒண்ணு கலந்து இது குடிக்கலாம். அடுத்து முருங்கைக்கீரை நம்ம சாதத்துல கூட்டு மாதிரி செஞ்சு ஒரு நாளைக்கு சேர்த்துக்கலாம், சாப்பிடலாம். பப்பாளி ஒரு நாளைக்கு ஒரு 100 கிராம் இல்ல 1 கப் அளவுக்கு மட்டுமாவது நம்ம குடிக்கலாம். அடுத்து கொத்தமல்லி ஜூஸ். கொத்தமல்லி இலை ஒரு 4 ஸ்பூனு, அது கூட ஒரு வெல்லம் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டு அரைச்சி வடிகட்டி குடிக்கலாம். இது எல்லாமே நம்மளோட ரத்தத்தையும் சுத்தப்படுத்தும். கழிவுகள் இருந்தா ரத்தத்துல இருந்து வெளியேற்றும். கண்களுக்கு இது அதிகமா அந்த பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நமக்கு மங்கலா தெரியுது அப்படிங்கிறது, எரிச்சல் இருக்கிறது, இது எல்லாத்தையுமே அது சரி பண்ணக்கூடிய ஒண்ணு. வெள்ளரி விதை, சூரியகாந்தி விதை, பூசணி விதை, இந்த விதைகள் எல்லாமே நம்ம சும்மா ஜஸ்ட்
வானலியில ரொம்ப வறுக்காம லைட்டா மட்டும் 1 நிமிஷம் மட்டும் வறுத்துட்டு இதை டெய்லி வந்து ஒரு ஸ்பூன் வந்து சாப்பிட்றதும் நம்ம கண்களுக்கு ரொம்ப நல்லது. மூக்கரட்டை இலை, அது 5 இலை மட்டும். கண்ணுல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படிங்கும்போது நமக்கு சரியா தெரிய மாட்டேங்குது, லைட்டா இப்பதான் கண்ணு பிரச்சனையா இருக்கு, இதுக்கு முன்னாடி நல்லா இருந்தது, இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிற சமயத்துல ஒரு 5 இலைய வெறும் வயிற்றுல தினமும் சாப்பிட்டுட்டு வரும்போது அவங்களுக்கு அந்த கண்கள்ல இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சரியாகும். எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இலை கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்க, அது கிடைக்கும் போது அதோட மொத்த சமூலம்னு வந்து சித்த மருத்துவத்துல அதை சொல்லுவாங்க. அதோட தண்டு எல்லாமே மொத்தமா சேர்ந்து அதை நிழல்லையே காய வச்சு கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 5 to 10 கிராம் வரைக்கும் இருக்கிற அளவுக்கு தண்ணியில போட்டு நல்லா 1 டம்ளர் ஊற்றி 1/2 டம்ளர் சுண்டுனதுக்கு அப்புறம் அந்த கஷாயத்தை நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போதும் கண்கள்ல அதோட பார்வை திறன் அதிகரிக்கும். அடுத்து நம்ம கீழா நெல்லி சாறு எடுத்துக்கணும். ஏன்னா இது வந்து கல்லீரலுக்காக எடுத்துக்கக்கூடியது. கல்லீரலையும் சுத்தப்படுத்தணும் இல்லையா? நம்ம கண்களை மட்டும் பார்த்துக்கிட்டா கல்லீரலுக்கு கொடுக்கும்போது அது கண்களுக்கும் வந்து சேரும். ஒரு கீழா நெல்லி செடியில எந்த அளவுக்கு இலை இருக்கோ அந்த இலைய அரைச்சி பசும் பால் மோர்ல உப்பெல்லாம் எதுவும் போடாம கலந்து வெறும் வயிற்றுல குடிக்கணும். இது 15 நாளைக்கு ஒரு தடவை எடுத்துக்கிட்டோம்னா போதும். இந்த சாறு குடிக்கும் போதெல்லாம் நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாது. நான்வெஜ் சாப்பிடாம தான் இந்த சாறு எடுத்துக்கணும். அது மாதிரி கருப்பு திராட்சை ஃப்ரெஷ்ஷா விதையுள்ள நம்ம நாட்டு திராட்சை இருக்கு இல்லையா? காஞ்ச திராட்சையில ஃப்ரெஷ்ஷான திராட்சை, அதுவும் கண்களுக்கு அவ்வளோ நல்லது. அது டெய்லி ஒரு கைப்பிடி மட்டும் ஃப்ரெஷ்ஷா வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். முளைக்கட்டின பயிறு, பாசிப்பயிறு, இதுல ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் துருவல், 10 பொன்னாங்கண்ணி இலைய பச்சையா அப்படியே குட்டி குட்டியா நம்ம கொத்தமல்லி இலையெல்லாம் எதுலையாவது போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி பொன்னாங்கண்ணி கீரை 10 இலைய நல்ல பொடியா கட் பண்ணி போட்டு மிளகு அரை சிட்டிகை இதை போட்டு தொடர்ந்து கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருக்கவங்களா இதை தொடர்ந்து 48 நாளைக்கு நம்ம காலையில இது ஜாஸ்தி சாப்பிடணும்னு இல்லை, கொஞ்சமா சாப்பிட்டா போதும். தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வரும் பொழுது அவங்களுக்கு கண் பார்வையில நல்லா தெரியும், டிஃப்ரென்ஸ் அவங்களால ஃபீல் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாம நம்ம சாப்பிடுற அரிசியிலையுமே கண் பார்வைக்கு உண்டான நம்ம அந்த பீட்டா கரோட்டின் இது எல்லாமே இருக்கு. ஆனா அதெல்லாம் நம்ம யாருமே தெரியாமையே விட்டுட்டோம். திணை அரிசி, இது சங்க காலத்திலே இந்த திணை அரிசியை வந்து பயன்பாட்டுல வச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. தேனும் திணை மாவும் இது குறிஞ்சி நில மக்களோட விருந்து உணவே. யாரும் கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா இதுதான் அவங்க விருந்துலயே இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. இது மஞ்சள் கலர்ல லைட்டா குட்டி குட்டியா மஞ்சள் கலர்ல இருக்கும். இதுல விட்டமின் ஏ ஜாஸ்தி இருக்கு. அம்மா இப்ப வந்து ரெட்டினா இதெல்லாம் பத்தி ரெட்டினா கார்னியா இதெல்லாம் சொன்னாங்க இல்லையா? இதுல பீட்டா கரோட்டின் அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கு. இது கேரட்லயும் இருக்கு, திணை அரிசியிலையும் இருக்கு. திணை அரிசியில அது இல்லாம ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிற ஒரு பொருள் நிறைந்திருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட் எதுக்கு அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க செல்கள்லாம் வந்து அழிஞ்சு போகும். அதை வந்து சீக்கிரமா அழியாம காப்பாத்துற வேலையை தான் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து பண்ணும். இது திணையில ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இது மத்த அரிசினா நார்மலா எல்லாரும் பாலிஷ் பண்ணுவாங்களே, அதுல கெமிக்கல் இருக்குமே, பூச்சிக்கொல்லி அந்த இது எதுவுமே இதுல பண்ண மாட்டாங்க. ஏன்னா பண்ணவும் முடியாது. இதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்தே தேவையே கிடையாது. இது வறண்ட பூமியில வரும். இப்ப சாதாரணமா இப்போ நம்ம ஏரியாக்கள்ல எல்லாம் மழை இல்லைன்னா கம்பு சோளம் இதெல்லாம் போடுவாங்க. தண்ணி பாய்ச்சணும் அப்படின்னு தண்ணி பாய்ச்சி அதை வந்து வளர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அது மாதிரி இது மலை பிரதேசங்கள்லாம் வறண்ட பூமி, அவங்களுக்கு மழை வரணும் அப்படிங்கிறது கிடையாது, தண்ணி பாய்ச்சணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. தானாவே இது வந்து வரக்கூடிய போட்டோம்னா போதும் வந்துடும், தண்ணி தேவையில்லை. இதுக்கு நார் சத்து ரொம்ப ரொம்ப இதுல ஜாஸ்தியா இருக்கு. இதுல குழந்தைங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்களே அப்படின்னா இது குழந்தைங்க கண்டிப்பா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அரிசியை வச்சு என்னெல்லாம் பண்றோமோ இதுலயும் புட்டு பண்ணலாம், அதிரசம் பண்ணலாம், முறுக்கு பண்ணலாம், இட்லி ஊத்தலாம், தோசை ஊத்தலாம், ஆப்பம் ஊத்தலாம். நம்ம என்னெல்லாம் டிஷ்ஷஸ் வந்து இதுல பண்றோமோ அத்தனையும் அந்த அரிசியையும் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் புட்டமுதுன்னு சொல்லி திணை அரிசியோட அந்த மாவு, அதுல கொஞ்சம் வெல்லம் பாவு காய்ச்சி அந்த மாவுல வந்து நம்ம ஊத்திட்டு ஏலக்காய் தூள், தேங்காய் துருவல் இது எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி புட்டு வந்து செஞ்சு கொடுக்கும்போது கட்டாயமா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க.
நம்ம நிறைய ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கெல்லாம் என்னென்னமோ செஞ்சு தரோம். இந்த மாதிரி நார்ச்சத்து அதிகமா இருக்கிற பொருளை வந்து குழந்தைங்களுக்கும் பெரியவங்க எல்லாருமே எடுத்துக்கும் போது அவங்களோட சாப்பிடுற அளவு கம்மியா இருக்கும். ஆனா நம்ம எல்லாம் ஐயோ கம்மியா சாப்பிடுறோமே, இது எப்படி அப்படின்னு யோசிப்போம். உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைச்சிருச்சு அப்படின்னாலே உடல் போதும் அப்படின்னு சொல்லிரும். அதனால கொஞ்சம் சாப்பிட்டாலுமே இது சத்துக்கள் ஜாஸ்தியா நமக்கு இருக்கும். அது மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நல்லா எடுத்துக்கலாம். சாத்துக்குடி, ஆரஞ்சு, நெல்லிக்காய், இது எல்லாமே நம்ம கண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற வரும்போது இந்த இடத்துல பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா? பெரிய நெல்லிக்காயில அந்த நெல்லிக்காய் லேகியம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத சொல்றேன். அது எல்லார் வீட்லயுமே ஈஸியா பண்ணக்கூடியது. அது மருந்து கடைகள்ல தான் அவங்க லேகியம்லாம் செஞ்சு விற்பாங்க. நம்மளால செய்ய முடியாது அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. பெரிய நெல்லிக்காய் நம்மளோட தேவைக்கு ஒரு இப்ப 1/2 கிலோ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இட்லி கொப்பரையில இட்லி எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சுட்டு அந்த தட்டுல துணி போடணும்னு கிடையாது. முழு நெல்லிக்காய கழுவிட்டு அப்படியே வேக வச்சு 10-15 நிமிடம் வேக வச்சதுக்கு அப்புறமா அதை எடுத்து கொட்டையை நீக்கிட்டு அதோட பல்பு சதைப்பகுதியை மட்டும் மிக்சியில நல்லா அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை தனியா எடுத்து வச்சுக்கணும். இன்னொரு பக்கம் வெல்லம் நல்ல தேன் பதம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி தேன் பதத்துக்கு வெள்ளப்பாகு காய்ச்சிட்டு இதுல நம்ம அரைச்சி வச்சிருக்க நெல்லிக்காவோட பேஸ்ட்டை அதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது முக்கியமானது என்னன்னா, இது இரும்பு கடாயில தான் பண்ணணும். அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நல்லா கலந்து போடணும். கேசரி இதெல்லாம் நம்ம அல்வாலாம் பண்ணும்போது அப்படியே ஒட்டாம வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி அது அப்படியே ரெண்டும் மிக்ஸ் ஆகி வெந்து ஒன்னோட ஒண்ணு அப்படியே உருண்டு வரும். இதுல நம்ம அப்பப்போ நல்லெண்ணெய், சுத்தமான செக்குல ஆட்டின நல்லெண்ணெய் வந்து இதுல ஆட் பண்ணி தேவைக்கு அப்படியே ஒட்டாம இருக்கும்போது இருக்கும். கடைசியா ஒரு ஸ்டேஜ்ல கொஞ்சம் கூட எந்த இடத்துலயுமே ஒட்டாம நல்லா சுருண்டு வரும். இது எல்லா பெண்களுக்குமே வீட்டுல கேசரி பண்றது, அல்வா பண்றது இதெல்லாம் பண்ணிருக்கனால தெரியும். அந்த பதத்துல நம்ம இதை இறக்கி வச்சிடணும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டில்ல நம்ம போட்டு வச்சோம்னாலே, நம்ம இப்ப 1/2 கிலோ நெல்லிக்காய் போட்டு பண்றோம்னாலே அது கிட்டத்தட்ட ஒரு 20-30 நாளைக்கு பக்கமா வரும். ஏன்னா அது நம்ம டெய்லி ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் மட்டும் சாப்பிட்டாலே போதும். அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலே போதும். ஏன்னா அதுல அறுசுவையும் இருக்கு. கண்களுக்கும் நல்லது. உடம்புல இருக்க மொத்த டெய்லியும் அறுசுவையும் நம்ம சாப்பிட மாட்டோம். அதனால அந்த மாதிரி இந்த லேகியம் இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது கருப்பு கலர்ல இதான் இருக்கும். ஆனா சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லாருமே இதை வந்து வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நமக்கு கரோட்டினாய்ட்ஸ்லயே வந்துட்டு மேக்ரோ கரோட்டினாய்ட்ஸ் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு டெய்லியும் வந்துட்டு தேவைப்படுது நம்ம கண்களுக்காக. அதனால வெள்ளை பூசணி டிஸ்டிக் எல்லாம் உடைப்பாங்க. இல்லைன்னா அமாவாசைக்கு மட்டும்தான் அந்த சாம்பார் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காய் சமைப்பாங்க. அந்த வெள்ளை பூசணி விதை, தோல் அப்படியே நம்ம அதை எதையும் தனித்தனியா எடுக்கணும்னு இல்லை. அப்படியே அதை கட் பண்ணி அதை ஜூஸா வந்து டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல குடிக்கும் போது என்ன ஆகும்னா, அது கூட தேவைப்பட்ட உப்பு, மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அப்படி குடிக்கும் போது நம்ம ரத்தம் வந்து ஜெனரலா அசிட்டிக் அசிட்டிக் அல்கலைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அமிலத்தன்மை, காரத்தன்மை உடையது. நமக்கு வந்து காரத்தன்மை உள்ளதுதான் நம்ம உடம்புல இருக்கணும். அப்போ அசிட்டிக் கண்டிஷன் இருந்தாலும், பிஹெச் லெவல் ரத்தத்துல இருந்தாலும், இது வந்து பூசணிக்காய் ஜூஸ் அதை காரத்தன்மையா மாத்தக்கூடிய சக்தி வந்து அதுக்கு இருக்கு. இதுல அல்கலைன் ரிச் ஜாஸ்தியா இருக்கு. அதனால இந்த ஜூஸும் வந்து நம்மளால எடுத்துக்கலாம். ஆயில் மசாஜ் வந்து அப்படியே கண்ணுக்கு ஒரு 2 சொட்டு மட்டும் நம்ம கண்ணுல ஒரு மாதிரி இருக்குன்னா அதுவும் வந்து விட்டுக்கலாம். வாரத்துல ஒரு 2 நாளைக்காவது அகத்திக்கீரை, பசலைக்கீரை இதெல்லாம் வந்து சேர்த்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் கண் அரிப்பா இருக்கு அப்படிங்கும் போதெல்லாம் இதெல்லாம் இயற்கையா நம்ம சாதாரணமா உணவுல சேர்த்துக்கும் போது அது எல்லாமே சரியாகும். அம்மா சொன்னாங்கல்ல, ரெட்டினா, கார்னியா இந்த செல்களுக்கெல்லாம் நம்ம ஊட்டம் கொடுக்கணும் அப்படின்னா நம்மளோட பயிறு வகைகள் மேக்சிமம் எல்லாரும் கொண்டக்கடலை இல்ல பட்டர் பீன்ஸ் இது மாதிரி தான் யூஸ் பண்றாங்களே தவிர நம்ம நாட்டு பயிர் இனங்களை யாருமே யூஸ் பண்றது கிடையாது. அது வாயு அப்படின்னு சொல்லி அதை எல்லாரும் ஒதுக்கி வச்சிடறோம். ஆனா அது அப்படி கிடையவே கிடையாது. முதல் நாள் இரவே ஊற வச்சுட்டு அடுத்த நாள் அதை யூஸ் பண்ணும்போது
அதுல உயிர் சத்துக்கள் இன்னும் ஜாஸ்தியா தான் இருக்கும். வாயுங்கிறது இருக்கவே இருக்காது. இது அவரை, காராமணி இந்த நாட்டு பயிர்ல எல்லாம் இந்த ரெட்டினா கார்னியாக்கு ஊட்டம் கொடுக்கக்கூடிய சத்துக்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இது எல்லாமே நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸா வேக வச்சுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் தாளிச்சு போட்டு எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் கேரட் துருவி போட்டு, ஏன்னா அதுக்கு ஒரு கலர்ஃபுல்லா இருந்தாதான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. பெரியவங்களுமே அப்படி இருந்தாதான், ஏன்னா நம்ம எல்லாமே டிவில கலர் கலரா பார்த்து பார்த்து பழகிட்டோம். அதனால கொஞ்சமாச்சு கலரா இருந்தாதான் சாப்பிட தோணும். இப்ப காராமணி எல்லாம் 2 இதுல இருக்கு. வெள்ளை கலர் காராமணியும் இருக்கு, கொஞ்சம் ப்ரௌனிஷா இருக்கிற அந்த காராமணியும் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம அந்த மாதிரி எல்லாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவையாவது நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா உடம்பு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். கண்ணுக்கு அவ்வளோ நல்லது. அதுல இருக்க அவ்வளோ செல்களுக்கும் நல்ல எனர்ஜியா இருக்கக்கூடியதுக்கு இந்த சத்துக்கள் அதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். திரிபலா பொடி அப்படின்னு நாட்டு மருந்து கடைகள் எல்லாமே விற்கும். அதாவது அது கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் 3ம் சேர்ந்தது. இதை டெய்லியுமே நம்ம ஈவினிங்கோ இல்ல நைட்டோ பவுடரா தேன் கலந்தும் சாப்பிடலாம், இல்ல சுடு தண்ணியில மிக்ஸ் பண்ணியும் சாப்பிடலாம், இல்ல அப்படியே குடிச்சிட்டு தண்ணியும் குடிச்சு அப்படியேவும் சாப்பிடலாம். இது தொடர்ந்து சாப்பிடும் போதே என்ன பண்ணும்னா, கண்கள்ல சூடு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா அந்த சூட்டை எல்லாம் இது நீக்கும். அரிப்பு இல்லாம பார்த்துக்கும். பொதுவாவே திரிபலா உடம்புல இருக்க எல்லா இதையுமே கிளென்சிங் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதனால அதுல கண்கள் அரிப்பு இருக்கு, இது எல்லாத்தையுமே தடுத்துரும். பொதுவா பெண்களுக்கு இது சொல்லுவாங்க, அவங்க பிறப்புறுப்புல அரிப்பு இருக்கு அப்படின்னா அவங்க வேற எதுவும் மருந்து, ஆயின்மெண்ட் அந்த மாதிரி எதுவும் போட தேவையில்லை. திரிபலாவை ஒரு ஸ்பூன் சுடு தண்ணியில போட்டு கொதிக்க வச்சுட்டு அது ஆறுனதுக்கு அப்புறம் அந்த தண்ணியில அவங்க வாஷ் பண்ணாலே அந்த அரிப்பு எல்லாமே அவங்களுக்கு சரியா போகும். இது உள்ளுக்குள்ள நம்ம எடுத்துக்கும் போதும் நம்ம கண்கள்ல அந்த மாதிரி அரிப்பு இருக்குன்னா அதுவும் சரியாகும். நம்ம பித்தத்தை உடம்புல குறைக்கணும். பித்தத்தை உடம்புல குறைச்சோம்னாதான் கல்லீரல் நல்லா செயல்படும். பித்தத்தை உடம்புல குறைக்கணும்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம பேதி எடுத்துக்கணும். வெளிச்சத்தை நம்ம நேரடியா எப்பயுமே கண்கள்ல பார்க்கவே கூடாது. ரொம்ப ஜாஸ்தியா பக்கத்துல மொபைல் போன் வச்சு பாக்குறது, டிவி ஜாஸ்தி பாக்குறது, இது எல்லாமே கண்களுக்கு நம்ம அதிகமான வேலையை கொடுக்கறதுனாலதான் அது ரொம்ப எரிச்சல் வர்றது, வலி வர்றது, கண்ணு ரெட்டிஷ் ஆகுறது, இது எல்லாமே நடக்கும். இதுல நம்ம இன்னும் முத்திரைகள் ஒன்னே ஒண்ணு பார்க்க வேண்டியது இருக்கு. முத்திரைகள், பிராண முத்திரை. நம்ம இத பண்ணும்போது அது கண்களுக்கு கிட்ட பார்வை, தூர பார்வை இதை சரி பண்ணும். பெரியவங்களுக்கு கிட்ட பார்வை, தூர பார்வை இருக்கு அப்படின்னா அது 60% தான் குணப்படுத்த முடியும் பெரியவங்களுக்கு. ஆனா குழந்தைங்களுக்கு 100% கிட்ட பார்வை இருக்கு அப்படின்னா சரியாகும். கிட்ட பார்வைனா அந்த குழந்தைங்க இப்ப ஸ்கூல்ல எல்லாம் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்து இருக்காங்கன்னா அவங்களுக்கு எழுதி போடுறது தெரியும். இப்ப லாஸ்ட் பெஞ்ச்லயோ இல்ல பெஞ்ச் மாத்தி பின்னாடி போக போக உட்கார வச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த எழுத்தெல்லாம் தெரியாது. இதுதான் கிட்ட பார்வை. பக்கத்துல இருந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும், தூரத்துல இருந்து பார்க்கறது தெரியாது. அதுதான் கிட்ட பார்வை. இந்த முத்திரைகளை நம்ம பிராண முத்திரைகள் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த பிராண சக்தி கண்களுக்கு ஜாஸ்தி கிடைக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த பார்வை திறன் மேம்படும். இந்த முத்திரைகள் இப்ப படத்துல நம்ம இமேஜ் காட்டியிருக்கோம் பாத்தீங்களா, இந்த மாதிரி அந்த 3 விரல்களையும் நேரா தான் வச்சு பண்ணணும். இப்படி அப்படியே குவிச்ச மாதிரி அந்த மாதிரி அந்த விரல்கள் சிந்து விரல், அந்த மோதிர விரல் இதெல்லாம் நீளமா தான் இருக்கணும். இப்படி அப்படியே வளைஞ்ச மாதிரி நம்ம குவிச்சு வச்சு பண்ணக்கூடாது. இப்படி பண்ணா மட்டும்தான் அது 100% பலன் கிடைக்கும். ரொம்ப நேரம் எதுவும் பண்ண தேவையில்லை. காலையில ஒரு 10 நிமிஷம், ராத்திரி மாலையில ஒரு 10 நிமிஷம், ஆரம்ப கட்டத்துல 10 நிமிஷம் பண்ணா போதும். குழந்தைங்களை பண்ண வைக்கும் போது கட்டாயம் பெரியவங்களும் உட்காந்து பண்ணணும். அப்பதான் அந்த குழந்தைங்க பண்ணுவாங்க. இரவு சாப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழிச்சுதான் இது பண்ணணும். அப்படி இல்லைன்னா சாப்பிடறதுக்கு முன்னாடி ஈவினிங்கே பண்ணிடலாம். தொடர்ந்து ஒரு வாரம் மட்டும் 10 நிமிடம், ஒரு வாரத்துக்கு அப்புறம் அதை 20 நிமிஷமா, காலையில ஒரு 20 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 20 நிமிஷம் அந்த மாதிரி மாத்திக்கணும். ஒரு வாரத்துல இருந்து 3 வாரம் இந்த பயிற்சி, இந்த முத்திரைகளை பண்ணாங்கன்னாலே அவங்களுக்கு கண்டிப்பா அந்த பார்வையில ஏற்கனவே இருந்த
டிஃபரன்ஸ் கட்டாயம் தெரியும். ஆனா இந்த பண்ணும்போது அவங்களுக்கு கண்ணு எரிச்சலா இருக்கு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, கண்ணு ரெட்டிஷ் ஆகும். இதெல்லாம் பார்த்து நம்ம பயந்துட்டு பண்ண வேண்டாம்னு நிறுத்தக்கூடாது. ஏன்னா இவ்வளவு நாளா நம்ம பிராண சக்திய பிரபஞ்சத்துல இருந்து இருக்கிறத வாங்காமையே விட்டதுனால அந்த பிரபஞ்ச சக்தி வரும்போது கிடைக்கும் போது நம்ம கண்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் போது அதை டக்குன்னு அதை ஏத்துக்க கூடியது இல்லாம இருக்கனாலதான் கண்கள் ரெட்டிஷ் ஆகும். இந்த கண்ணு ரெட்டிஷ் ஆகும்போது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கண் பட்டி போடுதல் அப்படின்னு. அந்த மெத்தடை நம்ம கர்ச்சீஃப்ல துணியை நினைச்சு அதை போடும்போது அந்த கண்கள் சிகப்பாகிறது இது எல்லாமே உடனே குறைஞ்சிரும். இந்த இது எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தோம்னாலே கண்டிப்பா நம்ம கண்கள் ஆரோக்கியமா இருக்கும், நம்ம வாழ்க்கை முறையும் ஆரோக்கியமா இருக்கும். பொருளாதார ரீதியா நம்ம நிறைய சம்பாதிக்கணும், அதாவது உடம்பு சரியில்லை அப்படிங்கறதுக்காக நம்ம சம்பாதிக்கணுங்கிற அவசியம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே கண்களை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேய் கண்ணுதான். அதை எல்லாரும் நல்லபடியா ஆரோக்கியமா பாத்துக்கணும். இப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோங்கிறத மட்டும் ஒரு தடவை சொல்லிடுறேன். கண் பயிற்சி மகரிஷி கொடுத்திருக்காங்க, அது பண்ணணும். முத்திரைகள் பிராண முத்திரை பண்ணணும், கண் கழுவுதல் ஐக்கப்ப வச்சு பண்ணணும், கண்ணை சுத்தி அழுத்தி கொடுக்கணும், சூரிய உதயம் பார்க்கணும், கண் ஐ டேப்பிங் கண்ணை சுத்தி தட்டி கொடுக்கணும், கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் அந்த பட்டி முறைகள் வெள்ளை காட்டன் துணியை ஈர துணியை வச்சு போடுறது, எண்ணெய் கண்களுக்கு ஒரு 2 சொட்டு கொடுக்கறது, உணவு முறைகள் ஐக்கு பேக் போடுறது பார்த்துருக்கோம். இன்னும் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன், எண்ணெய் குளியல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கட்டாயம் வார 2 முறையாவது எண்ணெய் குளியல் பண்ணணும். எண்ணெய் குளியல் பண்றதுலயும் ஒரு மெத்தட் இருக்கு. என்னன்னா நம்ம எடுத்த உடனே அப்படியே தலையில ஃபுல்லா எண்ணெய் தேய்ச்சி உடம்பு தேய்ச்சி அப்படி இது பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம எண்ணெய் தேய்க்கும் போது அதுல சூடு உடம்புல இருந்து பாடி ஹீட் வெளியேறும். அதனால முதல்ல ஒரு ஸ்பூன் உச்சந்தலையில எண்ணெய் தேய்க்கணும். அதுக்கப்புறம் காதுக்கு 2 காதுக்கும் பின்னாடி எண்ணெய் தேய்க்கணும். கழுத்தை சுத்தி எண்ணெய் தேய்க்கணும். 2 அக்குள் பகுதியிலையும் கை தூக்கிட்டு அக்குள் பகுதியில எண்ணெய் தேய்க்கணும். தொப்புள்ள எண்ணெய் வச்சு தேய்க்கணும். அடுத்து ஆசன வாய் பகுதியில எண்ணெயை தேய்க்கணும். 2 முட்டிகள்லையும் முட்டிக்கு முன்னாடி பின்னாடி எண்ணெய் தேய்க்கணும். பெருவிரல்ல நெகத்துல எண்ணெய் தேய்க்கணும். இதை தேய்ச்சிட்டு தான் இந்த 8 இடங்கள்லயும் நம்ம எண்ணெய் தேய்ச்சிட்டு தான் அதுக்கப்புறமா தலை ஃபுல்லா எண்ணெய், தலையில எல்லா மயிர்கால்களுக்கும் எண்ணெய் தேய்ச்சி உடம்பு ஃபுல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு, முடிஞ்சா ஆண்களா இருக்கும்போது சூரிய உடம்புல வெறும் உடம்புல நின்று இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணியில எண்ணெய் தேய்ச்சி சுடு தண்ணி காய வச்சு அதுல நம்ம சீயக்காய் போட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். பெண்களா இருந்தா நம்ம ரொம்ப பழைய நைட்டி ஏதாவது போட்டு வச்சிருப்போம்னா அதை போட்டுட்டு கூட நம்ம கொஞ்ச நேரம் நிக்க முடிஞ்சா நின்றுட்டு இது பண்ணலாம். இல்ல அப்படியும் பண்ண முடியாதுங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே நம்ம எண்ணெய் தேய்ச்சி பாத்ரூம்லயே குளிச்சிடலாம். இதை எல்லாத்தையும் தொடர்ந்து பண்ணும்போது கண்டிப்பா நம்ம கண்கள் பார்வையில வெளிச்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இதை எல்லாத்தையும் நீங்க தொடர்ந்து பண்ணி பாருங்க, கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். ஆனா இன்னொன்னு, இதை எல்லாத்தையும் பண்ணும் போதும் நாங்க எப்பயும் போல டிவி நம்ம பார்ப்போம், போனும் யூஸ் பண்ணுவோம், நைட்டு ரொம்ப நேரம் போன் பார்ப்போம், மொபைல் கையிலேயே வச்சுட்டு பார்ப்போம். அப்படின்னா நாங்க இதெல்லாம் பண்ணோம் சரியா போகல அப்படின்னா அது எந்த அளவுக்கு நம்ம அதையும் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா மெயின் நம்ம கண்ணு கெட்டு போறதுக்கு காரணமே இந்த மொபைல் போன்ல இருந்து வர அந்த ப்ளூ ரேஸ் தான். சிஸ்டம் பாக்குறோம், டிவியை பாக்குறோம், இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நோட் பண்ணோம்னா தெரியும், கண்ணை சிமிட்டவே மாட்டோம். அந்த அளவுக்கு அப்படியே கண்ணுக்கு ரொம்ப ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த டிஃபரன்ஸ் அவங்கவுங்களே ஃபீல் பண்ணிருப்பீங்க. அது கண்ணு வலிக்க ஆரம்பிக்கும், தலைவலிக்கும், இந்த மாதிரி எல்லாம் சிம்டம்ஸ் தொடர்ந்து இருக்கும். ஆனா அதையும் மீறி நம்ம மொபைல் பார்ப்போம். நீங்க இப்போ ஒரு 40 வயசு 50 வயசுல இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும், இதுக்கு முன்னாடி யாருமே அவ்வளோக்கா அதிகம் கண்ணாடி போட்டிருக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. இப்ப இருக்க குழந்தைங்க தான் அதிகமா கண்ணாடி போடுறது எல்லாமே. இதுக்கு எல்லாமே ரீசன் மொபைல் ஜாஸ்தியா நம்ம பாக்குறதுதான். மொபைல் அதுக்குன்னு மொபைலே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுலாம் கிடையாது. நம்மளே நம்ம ஆரோக்கியத்துக்காக டைம் லிமிட் செட் பண்ணிக்கணும். தூங்குறதுக்கு அட்லீஸ்ட் தூங்குறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடியாவது ஸ்கிரீன் டைம் இருக்க கூடாது, டிவி பார்க்க கூடாது. இதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டே நம்ம இதையும் பண்ணும்போது கண்டிப்பா நம்மளோட கண்களை சரி பண்ண முடியும். இந்த மெத்தட் எல்லாம் இல்லாம வெறும் நம்ம மகரிஷியோட கண் பயிற்சியை மட்டுமே செஞ்சு
அவங்க ஸ்கிரீன் பார்க்காம, டிவி பார்க்காம, மொபைல் சுத்தமா எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு கண்ணுல புரை இருக்குன்னு ஒரு கண்ணுல சொன்னாங்க, இன்னொரு கண்ணுல கண்ணே தெரியாதுன்னு உங்களுக்கு சொல்லிட்டாங்க. அவங்க இருட்டு அந்த வெளிச்சம் கூட அதிகமா வெளியில அவங்க எங்கேயும் போகாம இருட்டறையில இருந்து மொபைல் அவாய்ட் பண்ணி, டிவி அவாய்ட் பண்ணி நம்ம பயிற்சியை 3 நேரமும் தொடர்ந்து அவங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி பண்ணாங்க. தொடர்ந்து ஒரு 3 மாசம் அவங்க பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எந்த கண் தெரியாதுன்னு டாக்டர் சொன்னாங்களோ அந்த கண் அவங்களுக்கு பார்வை வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் அவங்க வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கண்ணும் நல்லா இருக்கு, இந்த கண் ஆபரேஷன் தேவையில்லை. எந்த ஹாஸ்பிட்டல் அவங்க ஆபரேஷன்னு சொன்னாங்களோ அந்த ஹாஸ்பிட்டல் அவங்க போகல, வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணும்போது உங்க கண் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னாங்க. நம்ம கண்கள் ஆரோக்கியமா இருக்கிறதும் நம்ம கையில தான், நம்ம கண்களை கெடுத்துக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. அதனால கண் உள்ள போதே காட்சி, கரும்புள்ள போதே ஆலை. அதன் அடிப்படையில நம்ம கண் இருக்கும் போதே கண்ணை நல்லா பத்திரமா பாத்துக்கலாம். கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்கல்ல, கண்ணை சுத்தமா கெடுத்துட்டு நம்ம அப்படி இருந்திருக்கலாம் இப்படி இருந்திருக்கலாம்னு யோசிக்கிறத விட இப்ப நல்லா நமக்கு இருக்கும் போதே அதை பாதுகாத்து ஆரோக்கியமா வச்சுக்கிறது நம்ம எல்லார் கையிலயும் இருக்கு. இப்போ சொன்ன எல்லாமே நான் டெய்லியுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். நீங்க அதனால அந்த சார்ட்டை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிட்டு இதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்க, 100% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்துக்கு நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.